ரயில்வேல 10th பாஸ் பண்ணவங்களுக்கான ஜாப் வேகன்சி வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 22,000 இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து விட்டுருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போத்துலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 21ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லுவேன். சரிங்களா? இதுக்கு வந்து அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரீங்கன்னா 33, ஓபிசியில் வரீங்கன்னா 36, எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 38 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான் இதுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா ரன்னிங் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஒரு சின்ன வெயிட்டு, ஒரு மணல் மூட்டையை தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வந்து சும்மா ஒரு 100 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்கல் நினச்சலாம் போயிடவே தேவையில்ல. ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் தான் ரொம்ப மெயின். ஒன்ஸ் ரயில்வேக்குள்ளே நீங்கள் ஈஸியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மேலே நிறைய போஸ்டிங்க்கு போகலாம். ஏன்னா வந்து லாஸ்ட்டு 2019 நோட்டிஃபிகேஷனில் அப்பாயிண்ட் ஆகி 2022 ஜாயின் ஆனவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 ஜாயின் ஆகிட்டு இப்போ லெவல் 6 ஜூனியர் இன்ஜினியர், அதாவது வந்து ஜேஇயாக இருக்காங்க. இன்றைக்கி ப்ரைவேட்டில் ஒரு இன்ஜினியரிங் போஸ்ட் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். பட் கவர்மெண்ட்டில் ஒரு இன்ஜினியரிங் போஸ்ட்டில் இருக்காங்க. எல்லாமே வந்து பேஸ் வந்து இந்த 10th லெவல் ஜாபில் உள்ளே வந்துட்டு தான் அந்த லெவலுக்கு போயிருக்காங்க. நீங்கள் இந்த 10th லெவலில் வச்சு நிறைய போஸ்டிங் வந்து மேலே வரலாம். டிசி ஆகலாம், கூட்ஸ் கார்டு ஆகலாம். சரிங்களா? நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லுவேன். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்னோடனே மறக்காமல் 10th குவாலிஃபிகேஷன் தானேன்னு சொல்லி அப்படி விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்லாம் இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து 3 மாதத்துல எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ வந்து இந்த எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா நம்மளோட ஆப் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி குரூப் டி கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். ஆஃபர் போது ஜஸ்ட் 1000 rupees தான். சரிங்களா? உங்களுக்கு கிளாஸஸ் ப்ளஸ் 800 + டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். குரூப் டி அதே மாதிரி நீங்கள் ஏஎல்பி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கும் கோர்ஸ் இருக்குது. அதுவும் 1000 rupees தான். அதே மாதிரி என்டிபிசி வந்து கோர்ஸ் வந்து ஆஃபர் போது 1300 rupees. எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஒரு 800 + டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். சரிங்களா? 900 கூட இருக்கும் சில இதில். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெமோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா? நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு வந்து ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஆஃபர் ப்ரைஸில் கேட்காதீங்க மக்களே. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, டேக் கேர் மக்களே.